இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓய் புருஷா, இன்னும் ரெடி ஆகலையா நீ? ரெடி ஆயிட்டே இருக்கேன் பொண்டாட்டி. நீ எல்லாம் பேக் பண்ணிட்டியா? நேத்தே பேக் பண்ணிட்டேன். நீ தான் ரொம்ப லேட். ஒரு புருஷனுக்காக நீ தானே எல்லாத்தையும் பேக் பண்ணணும். அப்ப பொண்டாட்டிக்காக நீ பண்ணியா? ஏய், நீ கேட்கவே இல்ல. வேணும்னா சொல்லு, உனக்கு சேர்த்து நான் பேக் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. 2-3 பேக் எல்லாம் எடுக்க வேண்டான்னு சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 2 பேர் துணியும் ஒரே சூட்கேஸ்ல வச்சிடலாம். மாயா, இப்படி நம்ம Dress மட்டும் ஒன்னா சேர்ந்தா போதுமா? வேற என்ன செய்யணும்? ஆ, என்ன ஓகேவா? போடா பேட் பாய். ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு இப்ப பேசுறான். நான் என்ன பண்றது? அந்த பாலை குடிச்சது நல்லா தூக்கம் வந்துருச்சு. வரும் வரும். சின்ன மாமா இருக்கீங்களா? இல்ல, ஃபாரின் போயிட்டான். ஏய் சும்மா இரு. வா சாரு. என்ன விஷயம் சாரு? மாமா, பேக் எல்லாம் கம்மியா தான் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. என் Dress வைக்க அத்தை பேக்ல இடம் இல்ல. அதனால அத்தை உங்க பேக்ல Dress-அ வச்சுக்க சொன்னாங்க. ஏன் சித்திக்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அவங்க பேக்லயும் ஸ்பேஸ் இல்லையா? நீங்க முடியலன்னா சொல்லுங்க, நான் Dress கம்மியா எடுத்துக்கிறேன். சரி, கம்மியா எடுத்துக்கோ. மாயா, நம்ம பேக்ல தான் இடம் இருக்குல்ல. பாவம், அவ என்ன பண்ணுவா? ஏன் அவளுக்கு பேக்ல பார்த்து எடுத்து வச்சுக்க தெரியாதா? மாயா, அவ எப்படி பார்த்து வைக்க முடியும்? அவளுக்கு தான் கண்ணு தெரியாதே. இல்ல சீனு, நம்ம சாருவை டிஃபரெண்டா ட்ரீட் பண்ண கூடாது. எப்பவும் போலதான் இருக்கணும். அப்பதான் அவளுக்கு நார்மலா இருக்கும். அதுவும் இல்லாம மத்த சென்ஸ் நல்லா வேலை செய்யும். ஏய் ஃப்ராடு, அன்னைக்கு உன் முகத்துல குத்த வந்தப்ப மிஸ் ஆனல, இப்பவும் அதே மாதிரி குத்துனு வை, மிஸ் ஆக முடியாது. சீனு முன்னாடி உனக்கு கண்ணு தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ண மூஞ்சில குத்து வாங்கணும். எப்படி வசதி? இல்ல மாயா, அது இல்ல. நான் அத்தைக்கிட்டே Dress-அ கொடுத்துக்கிறேன். மாயா, ஏன் அவ இப்படி போறா? அப்படின்னு அவகிட்ட சொன்ன. உண்மைய சொன்னேன். ஓஹோ, சரிங்க பாஷா பாய். டைம் ஆகுது. Dress எடுத்து வைங்க. வச்சுட்டு வரேன்.